ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா கொப்பம் க்ரீன் அனுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லுங்க. இதோட வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வேவ்ஸ் அனுவாங்க. இதோட ஸ்லாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 அடி வருதுங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி வருது. இது பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லாப் நம்ம சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புக் மேட்ச் பண்ணியிருக்கு. இதோட மூமெண்ட் வந்து சேரும். 4 ஸ்லாப் நம்ம சேர்த்தும் போது இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அதாவது நம்ம டைல்ஸில், இந்த மார்பிள்ஸில் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம கிரானைட்டில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆர்டர் பேஸில் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் விரும்பி கேட்டால் அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராக்கும் இல்லை, எந்த ஒரு பேச்சஸும் இல்லை. இதோட வேவ் எல்லாம் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீங்கள் கல் எடுத்துன்னு போயிட்டு ஃப்ளோரிங் போடலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வாட்டர் கட்டிங் அனுவாங்க, வாட்டர் பாலிஷ் அனுவாங்க. இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு கல்லை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு வச்சுருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு போகுது. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இதோட பையர் பார்த்தீங்கன்னா அவர் கையில் நம்ம டேப் கொடுத்துட்டோம். அவரே மெஷர்மெண்ட் பண்ணார். ஒரு 10 ஸ்லாப்பு கழிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டினியூஷனாக ஒரு மெஷர்மெண்ட் பண்ணினே இருந்தார். 11, 12, 13 அந்த மாதிரி. 20வது ஸ்லாப் வரும்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் செக் பண்ண பின்னாடி 20வது ஸ்லாப் வரும்போது அவர் திருப்பியும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினார். இந்த மாதிரி ஒரு 10 ஸ்லாப் கழிச்ச பின்னாடி ஒரு ஃபோட்டோ எடுப்பார். லென்த்து செக் பண்ணிக்குவார். ஹைட் பார்த்தீங்கன்னா கார்னர் எதுனா ஒரு பாலிஷ் ஆகல, சப்போஸ் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த கார்னரை விட்டுட்டு அவர் மெஷர்மெண்ட் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா 20வது ஸ்லாப்பு. இதோட மூமெண்ட்டு 10வது ஸ்லாப்பில் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கினாரு. கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸா ரா பிளாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 30வது ஸ்லாப்பு. இந்த மாதிரி 30வது ஸ்லாப்பு கழிச்சு பார்த்தீங்கன்னா 31வது ஸ்லாப் வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டார். மார்க்கரில் தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே தான் அவர் டேப் பிடிக்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் பாலிஷ் ஆகலைன்னா விட்டு தான் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி சேமு நான் கஸ்டமருக்கும் இதே சேம் மெஷர்மெண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ 30 ஸ்லாப் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இமேஜஸ் வந்துச்சு. அதனால் அவர் வந்து கண்டினியூஷன் பண்ணினே இருக்கார். ஒரு ஸ்லாப்புக்கும் ஹைட்டும் சரி, லென்த்தும் சரி, ஒரு ஸ்லாப்புக்கும் வந்து செக் பண்ணிக்கினார். இது 100% நேச்சுரலான ஒரு கல். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் பாலிஷு, வாட்டர் கட்டிங் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா 40வது ஸ்லாப்பும் சேம் மெஷர்மெண்ட் வந்துச்சு. ஸ்லாப்போட நம்பர் பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கோம் 40வது ஸ்லாப்புன்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பும் வந்து நம்ம செக் பண்ணி பாலிஷ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து அவர் ஃபோட்டோ பிடிக்கிறாரு. அதாவது 40வது ஸ்லாப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும். அதனால் ஃபோட்டோ பிடிச்சிக்கினாரு. அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரே பேட்டர்னுங்க. ஒரு பெரிய கேங்ஸர் ரா பிளாக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருங்க. அது அப்படியே கண்டினியூஷனாக ஒரே சேம் பேட்டர்ன் தான் வரும். புக் மேட்ச்ன்றதுனால உங்களுக்கு அருமையான ஒரு குவாலிட்டிங்க. இந்த மாதிரி ரேரு, அதாவது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா தான் இது கிடைக்கும். ஃபேக்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா வியட்நாமுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப்பும் நம்ம பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக்கிங் பண்ணுறோம். இது வியட்நாமுக்கு போகிறதுனால இதோட மூமெண்ட் பாருங்கள், எங்கேயும் வந்து பேச்சஸ் இல்லை, எல்லாமே லென்த்தில் மூமெண்ட் போயிருக்கு. ஸ்லாப்போட லென்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 10 அடிங்க. 10க்கு 3.25, 3 அடி அந்த மாதிரி தான் நம்ம கட்டிங்கே. இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பும் வந்து செக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். உங்கள் கையிலே நம்ம டேப் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். கட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் இருக்குது. இது லேயிங் பண்ணும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. 100% ஒரு சூப்பரான ஒரு கல்லுங்க. லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்கார். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். லேயரு கிரானைட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுத்தால் பத்தாதுங்க. லேயரும் வந்து ஒரு நல்ல லேயர் வேணும், நல்ல ஒரு ஃபினிஷிங் வேணும். நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கார். ஃபேக்ட்ரி மூலிமா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100வது கல். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்குது 100வது ஸ்லாப்பும். அதுதான் அவர் ஃபோட்டோ பிடிச்சி எல்லாமே நம்பர் எழுதி எல்லாமே அவர் ஒரு ஸ்லாப்புக்கும் வந்து 110வது ஸ்லாப் கூட அவர் ஃபோட்டோ எடுத்துட்டார். இது பார்த்திங்கன்னா 110வது ஸ்லாப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th இந்த மாதிரி 10 ஸ்லாப்புக்கு வந்து ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஒரே மாதிரி சேம் பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி சேம் பேட்டர்ன் போடும்போது வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ் மேட்சும் இருக்காது. எல்லாமே மேட்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட திக்னஸ் 18 mm ப்ளஸில் இருக்குங்க. அதுதான் முக்கியம்.
திக்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 mm ப்ளஸ், எக்ஸ்போர்ட்கே வந்து 18 mm ப்ளஸ் வாங்குறாங்க. அது நான் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து 18 mm ப்ளஸில் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ஸு பர்ஃபெக்டான ஒரு திக்னஸ்ஸு உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம ஃபேக்ட்ரியில். நம்ம நல்ல ஒரு கல்லை எடுக்கணும், நல்ல ஒரு லேயர் வேணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மூலிமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். லோடிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மூலிமா நான் பண்ணித்தரேன். லோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடி கிரேனில் ஒரு 10 ஸ்லாப்னு எடுத்து நம்ம லாரியில் லோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பின்னாடி ஒரு 30 ஸ்லாப் கண்டெய்னருக்கு வந்து வேறு ஒரு மூமெண்ட்டு, அதாவது ஸ்ட்ரெயிட் மூமெண்ட்னுவாங்க, அந்த கல் அவர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கினார். கண்டெய்னர் வந்து நின்றுடுச்சு. கண்டெய்னரோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு போகுது கண்டெய்னரு. இந்த கண்டெய்னர் வந்து நின்னதுலேருந்து பேக்கிங் பண்ணதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சின்னு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நான் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பேக்கிங்கு. மற்ற நார்மல், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில், கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி வந்து இந்தியா லெவலில் ஓவரால் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் லாரியில் தான் பேக்கிங் ஆகும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்கிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங் பண்ணும்போது டேமேஜஸ் எல்லாம் எதுவுமே ஆகக்கூடாதுங்க கார்னரில். இது வந்து நம்ம பெல்ட்டில் போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ன்றதுனால பெல்ட்டில் நம்ம தூக்கின்னு போயிட்டு லாரியில் வைக்க முடியாது, கண்டெய்னரில் வைக்க முடியாது. எல்லாம் கையில் தான் லோட் பண்ணணும். இது லோடிங் பண்ணுறதுக்கானே கண்டெய்னருக்கு வந்து தனியாக ஒரு டீம் வராங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லேயர் பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு லேயர் நம்மள்கிட்ட இருக்கார். கல் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுத்தால் பத்தாதுங்க, லேயரும் வந்து நல்ல ஒரு லேயராக இருக்கணும். அது நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்கார். டிரான்ஸ்போர்ட்டேஷன், லோடிங்கு, அன்லோடிங்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு விரும்பி தான் பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல்லை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கலர் கோட்டிங் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து 100% நேச்சுரலான ஒரு கல் மொத்தம் தாங்க நான் காமிச்சின்னு இருக்கேன் யூடியூப்பில். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.